கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான விசுவாசிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை தியானத்தின் மூலம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் ஆவிக்குரிய பாடங்கள் உங்கள் அனைவருக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். 2500 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் இது. இருப்பினும் கூட இது இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இன்று நாம் எரேமியா 2ஆம் அதிகாரம் 10-13 வசனங்களை வாசித்து தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் கித்தீமின் தீவுகள் மட்டும் கடந்து போய் பார்த்து கேதாருக்கு ஆள் அனுப்பி நன்றாய் விசாரித்து, இப்படிப்பட்ட காரியம் உண்டோ என்றும், எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வானங்களே, இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இந்த வேத வசனங்களிலே இஸ்ரவேலின் மக்கள், அதாவது கடவுளின் பிள்ளைகள், அவிசுவாசிகளை காட்டிலும் மோசமாக நடந்து கொண்டார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். கவனித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கீத்திமின் தீவுகள் மட்டும் கேதாருக்கும் ஆள் அனுப்பி நன்றாய் விசாரித்து, அதாவது உங்களை சுற்றி உள்ள தேசத்துக்கு எல்லாம் நீங்க ஆட்களை அனுப்பிச்சு விசாரிச்சு பாருங்கப்பா. எந்த மக்கள் கூட்டமாவது, ஜாதியாவது, இல்லை எந்த தேசத்தினராவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ? அவங்க எந்த தெய்வங்களை வழிபட்டு வராங்களோ அவைகளை மாற்றினது உண்டோ? அவங்களே எந்த கடவுளை வழிபடுறாங்களோ அந்த கடவுளை மாற்றிக்கொள்றதில்ல. ஆனால் நீங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். தங்கள் மகிமை என்று சொல்லும்போது தங்கள் கர்த்தரை வீணான கடவுள்களுக்காக கர்த்தரை விட்டுவிட்டு அந்த கடவுள்களை இவர்கள் தழுது கொண்டார்கள். இப்போ இது ஒரு தடவை 2 தடவை மட்டும் இல்லைங்க. ஒருவேளை நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் போது அவங்க தேவனை மறந்து வேற அந்நிய தெய்வங்களை தொழுது கொள்வாங்க. அதன் விளைவாக அவங்களுக்கு அடிமைத்தனம் வரும். அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறப்ப கடவுளை நோக்கி கூப்பிடுவாங்க, ஆண்டவரே எங்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவங்கள விடுதலை பண்ணுவார். மறுபடியும் அதே பாவத்துக்குள்ளே போவாங்க. ஏறக்குறைய 7 முறை நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தில் இப்படி திரும்ப 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 இஸ்ரவேல் மக்கள் கடவுளை மறக்கிறத நம்ம பார்க்குறோம். சாலமோனுடைய நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் 2 தேசங்களாக பிரிக்கப்பட்டது. 10 கோத்திரங்கள் சேர்ந்து இஸ்ரவேல் என்ற தேசத்தை உருவாக்கி சமாரியாவை தங்களுடைய தலைநகராக மாற்றிக்கொண்டாங்க. யூதா பென்யமின் கோத்திரத்தார் தென் பகுதியில் எருசலேமை தலைநகரமாக கொண்டு ஒரு தேசத்தை உருவாக்குனாங்க. அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வடக்கு தேசத்தில், அதாவது நார்தர்ன் கிங்டமில் தான், பெத்தேல் என்ற இடங்களிலே 2 விக்கிரக ஆராதனை மையங்களை அவர்கள் உருவாக்கினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். கடவுள் அதான் கேட்குறாரு, மற்ற தேசத்தினர் கூட தங்களுடைய கடவுள்களை மாற்றிக்கொள்வதில்லை, ஆனால் நீங்கள் அவிசுவாசிகளை விட மோசமானவங்களா இருக்கிறீங்களே, அடிக்கடி என்னை மறந்துட்டு நீங்கள் வேற கடவுள்கள் பின்னாடி போயிடுறீங்கன்னு சொல்கிறார். ஏன் தேவன் இவர்கள் வேறு தெய்வங்களுக்கு பின்பாக போவதை விரும்பவில்லை? 13ஆம் வசனத்தில் அதுக்கான காரணத்தை சொல்கிறார். முதலாவது, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகி வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இப்போ தங்களை மீட்ட கர்த்தரை அவங்க மறந்து போனாங்க. எப்படி எகிப்திலிருந்து அவங்கள அழைத்து வந்து இவங்களை ஒரு தேசமாக உருவாக்கி இம்மட்டும் அவர்களை பாதுகாத்து பராமரித்த கடவுளை அவங்க மறந்து போயிட்டாங்க. அடுத்தது அவங்களுடைய பிரச்சனை என்னது? தங்களுக்கென்று தெய்வங்களை உருவாக்கி கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் அந்த இஸ்ரவேல் மக்களைப் போல் அநேக வேளைகளிலே அவிசுவாசிகளை விட நம்முடைய வாழ்க்கை மிகவும் மோசமானதாக இருக்கிறது. அவிசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்கள் தான் நற்சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும், கிறிஸ்தவங்க தான் நல்ல ஆலோசனை சொல்கிறவங்களா இருக்கணும், அவங்களுக்கு உதவுகிறவர்களாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான இடங்களில் விசுவாசிகளுக்கு அவிசுவாசிகள், கடவுளை அறிந்தவர்களுக்கு கடவுளை அறியாதவங்க ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை செய்கிற இடத்துல நம்முடைய சாட்சியெல்லாம் சீர்கெட்டு போய் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல், எப்படி இஸ்ரவேல் மக்கள் தங்களை மீட்ட தேவனை மறந்து போனார்களோ அதே போல நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த நம்முடைய தேவனை நம்ம மறந்துடுறோம். நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்து எழுந்தாரு. அவருக்கு சாட்சியாக நம்ம வாழணுங்கிறத நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து போய் நமக்கென்று தெய்வங்களை உருவாக்கி கொள்கிறோம். இப்போ இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்தபோது ஒரு பொன் கன்று குட்டியை வார்ப்பித்து
இதுதான் எங்களுடைய கடவுள் என்று தொழுது கொண்டார்கள். ஆக்சுவலாக அந்த பொன் கன்றுக்குட்டி வந்து எகிப்திய தெய்வங்களிலே ஒன்று. ஒருவேளை இன்னைக்கு நம்ம வீட்டில் விக்கிரகங்களை நம்ம வணங்காமல் இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய இடத்த நம்ம வேற எந்த ஒரு நபருக்கோ பொருளுக்கோ வேற எந்த காரியத்துக்கோ கொடுத்தாலும் அது ஒரு விக்கிரகம் தான். சிலருக்கு டிவி பார்க்கறது விக்கிரகமாக இருக்கலாம், சிலவங்களுக்கு செல்ஃபோன் பயன்படுத்துறது விக்கிரகமாக இருக்கலாம், சிலருக்கு தங்களுடைய பிள்ளைகளே விக்கிரகமாக இருக்கலாம், சிலருக்கு கணவன் மனைவி விக்கிரகமாக மாறலாம், நண்பர்கள் விக்கிரகங்களாக மாறலாம், சொந்த வீடு, நகை, பணம், வாகனங்கள் எது வேணாலும் விக்கிரகமாக மாறலாம். எதில் நம்ம அதிக ஆர்வம் காட்டுறோமோ, எதில் நம்ம அதிக சந்தோஷப்படுறோமோ, பல வேளைகளில் கடவுளுடைய இடத்தை அது நம்முடைய வாழ்க்கையில் பிடிக்கக்கூடும். அப்போ கடவுளுடைய இடத்தை நம்முடைய வாழ்க்கையில் பிடிக்கிற எல்லாமே விக்கிரகங்கள் தான். இப்போ கடவுள் அவங்கள பார்த்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, என்னை விட்டு நீங்கள் பின்வாங்கி போவதற்கு நான் உங்களுக்கு என்ன குறை வைத்தேன்? எனவே எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட நாம் அவிசுவாசிகளை விட நல்ல மனிதர்களாய் வாழ்ந்து அவர்களுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய இடத்தை வேறு யாருக்குமே நம்ம கொடுக்கக்கூடாது. ஒருவேளை இந்த காலையில் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும், இதை உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிற நானும், நம்முடைய வாழ்க்கையில் அப்படி கடவுளுடைய இடத்தை பிடிக்கும் விக்கிரகங்கள் என்னவென்று யோசித்து அவைகளை களைந்து வாழ கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.